துபாயில் எவ்ரி இயர் நடக்கக்கூடிய இந்த குளோபல் வில்லேஜ் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்து ஒரு 6 மாதம் நடக்கும், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. எல்லா நாட்டோடைய பெவிலியனு, அந்த நாட்டில் உள்ள கல்ச்சர், ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இது உள்ளே பார்க்கலாம். நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே போனால் இதை விட கலர்ஃபுல்லாக இருக்கும். இது என்ட்ரன்ஸ். இது உள்ளே நுழைஞ்சவனுமே பாருங்க, தாஜ்மஹால் கெட்டப்பில் ஒரு செட்டப்பு. வேர்ல்டில் இந்த 7 அதிசயங்களுடைய செட்டை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளுக்கு. பின்னாடி பாருங்க, தாஜ்மஹால் தெரியுதுல்ல. இது துருக்கியோடைய போகிறோம். உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது அவங்க துருக்கி நாட்டோடைய ஃபேவரட் ஃபுட். இது simit. Baklava. Sorry. This one baklava. And see what we have. நம்ம ஊர் வடை மாதிரியே இருக்குது. என்ன பேர் இது? This one baklava. Baklava. Okay. இது துருக்கி நாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அருமையாக இருக்கும். அந்த நாட்டுடைய பாரம்பரிய உடைகள். அது வந்து குளிர் பிரதேசங்கிறதுனால அதிகமாக சொட்டர் தான் அங்கே பார்க்க முடியுது. லேட்டஸ்ட் வாட்ச் இது. நீங்கள் சொல்கிற ரேட்லாம் வாங்குற மாதிரியே இல்லை, வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். குளோபல் வில்லேஜில் டர்க்கியோட பெவிலியனில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து அது நாட்டோடைய எல்லா விதமான ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு எல்லாமே கிடைக்கிது. இந்த குளோபல் வில்லேஜ் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இது குளோபல் வில்லேஜ் வந்து நான் ஒரு 16 வருஷமாக நான் வருஷம் வந்துட்டு தான் இருக்கேன். 16 வருஷமாக இங்கே இருக்குது. வருஷமாகவே நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளாக இருக்குன்னு தெரியல. அடுத்து பெவிலியனில் போயிட்டு நாங்கள் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து போகிறது வந்து பாகிஸ்தான். ஆமாம், நம்மளோட பக்கத்து நாடு. பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு இந்த லெதரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி விண்டர் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி குர்தா, லேடிஸ்க்கு போடுறது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பாகிஸ்தான் தான் ரொம்ப ஃபேமஸ். சீப்பாகவும் இருக்குங்க. ஃபுல்லாகவே அந்த கடை தான் இருக்குது. பாகிஸ்தானுடைய கல்ச்சர் டான்ஸ். அதை ஒட்டி இருக்கிறது வந்து நம்ம யுஏஇ நாட்டோடைய பெவிலியன். ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு கடற்கி. நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கு. அது நம்ம ஊர்ல இந்த சோளம் சுட்டு விற்கிறாங்க. இது வந்து ஒட்டக பர்கரு. கிரில் ஷவர்மா. நம்ம யூஏவுடைய எமராத்தி ஃபுட்டு. இது பேர் என்னது? லுக்குமாத். அதை வந்து இங்க செஞ்சுக்கிறாங்க பாருங்க. இந்த லுக்குமாத் இதுதான் வந்து யூஏவுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அதை வந்து சுட்டுட்டு இருக்கிறாங்க. அதை சுட்ட பிறகு உள்ளது. இப்போ வந்து லுக்குமாத்து வாங்குறாங்க. பாருங்க, லுக்குமாத்து 35 dirhams இந்த பாக்ஸ். யுஏடைய நேஷனல் ட்ரெடிஷனல் ஃபுட்டு. அடுத்து ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் பெவிலியனுக்கு தான் போகிறோம். இந்த வருஷம் ரெண்டுமே ஒரே பெவிலியனா வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயே இந்த ஸ்ரீலங்காவுடைய இந்த யானை சிம்பிள். டிராயிங் பண்ணி தராங்க.
நைட்டு லைட்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக மின்னுது பாருங்கள் குளோபல் வில்லேஜ். எந்த நாட்டுக்கு போக போகிறேன்னா சிரியா. இது வந்து குளோபல் வில்லேஜ்லயே ஒரு மெயின் ஸ்டேஜ், முக்கியமான ப்ரோக்ராம்லாம் இங்கதான் நடக்கும். அந்தந்த நாட்டு பெவிலியன்ல நடக்கிறத விட இது வந்து மெயினா நடக்கும். வருஷம் வந்து இவங்க டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ப்ரிவிலேஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு செட்டப் வந்து ஒரு வருஷம் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் இருக்காது, வேற டோட்டலாக மாற்றுறாங்க. ஆமாம், புதுசாக போன வருஷம் பார்த்ததை இந்த வருஷம் பார்க்க முடியல. போன வருஷம் பார்த்த ஃபுட்டு இந்த வருஷம் இல்லை. ஒரு கண்ட்ரியோடைய ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுட்டுலாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது. போன வருஷம் சாப்பிட்டு இந்த வருஷம் ஃபுட்டு வித்தியாசமாக இருக்குது. ஷவர்மா வித்தியாசமாக இருக்குது. ஒரு நாட்டுடைய ஃபுட்டு இவங்களே ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இந்த டெவலப்மெண்ட்டு வந்து வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க. ஸோ ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், ப்ரேயர் ஹாலாக இருக்கட்டும், சைல்டிங் கேராக இருக்கட்டும், பாக்கி வந்து செம்மையாக வருஷம் வந்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டை ஃபுட்டு நம்ம சாப்பிடணுன்னா அந்தந்த நாட்டுக்கு போக தேவையில்ல. நீங்கள் குளோபல் வில்லேஜுக்கு வாங்க, இங்கே வந்து எல்லா நாட்டோடைய ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டு போகலாம். அந்த நாட்டோட ட்ரெஸ்ஸையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். பொதுவாக இந்த கொரியா அப்புறம் இந்த தாய்லாந்து பெவிலியன்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள நம்மளுக்கு தேவையான ஜாமான்கள் வாங்குறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மேக்ஸிமம் வரவங்க இது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இது கொரியா, இது பக்கத்தில் வந்து தாய்லாந்து. இதான் தாய்லாந்து நாட்டுடைய ஃப்ரூட்ஸ். இது எது எடுத்தாலும் 25 dirhams. நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து போர் அடிக்கலையா? போர் அடிக்காதுப்பா. எப்படி அது என்னமோ தெரியலப்பா, மாயம் இழுக்குதே இருக்கு. ஒரு வருஷம் வரும்போது புதுசா வர மாதிரியே இருக்குது. வருஷம் நான் ஒரு 2 times இல்ல 3 times வந்துருவேன். ஆனா ஏற்கனவே பார்த்ததே பாக்குற மாதிரி ஃபீல் வரலையா? அந்த மாதிரி இல்லையா, பழசு வைக்கவே இல்லையே. எல்லா செட்டையும் மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க. வித்தியாசமான. ஆனா வந்து ஒரு வருஷம் மேக்ஸிமம் வந்துருவேன். லாஸ்ட் 2 years வரல. இந்த வருஷம் தான் ஒரு 2 வருஷம் பிரேக் வரைக்கும் வந்து. ஒரு செயற்கையா செட் பண்ண ஒரு லேக் இது. குளோபல் வில்லேஜ் உள்ள அப்படியே இந்த நைட் மோட்ல அந்த லைட்டிங் பேக்ரவுண்ட்ல எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து இந்த கடலுக்கு நடுவில் இந்த ஸ்னேக் இருக்குல்ல, இந்த சைனீஸ் ஸ்னேக்கு, அதோட உருவத்திலேயே லைட் செட் பண்ணியிருக்கிறாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு. ஒரு வழியாக குளோபல் வில்லேஜ் ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியாகாது. இதெல்லாம் ஒரு நாளே பத்தாது.
ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. ஆமாம்.